ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாங்காய் இஞ்சின்னு சொல்கிற இந்த மாய் இஞ்சி வச்சு ஒரு ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாங்க. இந்த மாய் இஞ்சியோடைய தோலை வந்துட்டு நம்ம சீவிட்டு துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாங்காய் இஞ்சிங்கிறது வந்துட்டு மாங்காயோடைய வாசனையோடையும் இஞ்சியோட டேஸ்ட்டோடையும் இருக்குதுங்க. மாங்காய் அளவுக்கு புளிப்பும் இல்லைங்க, இஞ்சி அளவுக்கு காரமும் இல்லைங்க, ரெண்டும் கலந்த ஒரு சுவைங்க. ரொம்ப அருமையாக இருக்குது ஊறுகாய்க்கு. இந்த மாய் இஞ்சி வந்துட்டு இன்றைக்கி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க. ஸோ வாங்க ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு பொடி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நம்ம வறுத்துக்கலாங்க. பாதி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டு வரணுங்க. அதாவது 1 பங்கு வெந்தயத்துக்கு 2 பங்கு கடுகு போட்டு வறுத்து நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த பொடி எல்லா ஊறுகாய்க்கும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எந்த ஊறுகாய்க்கு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வர விட்டு கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி தாளித்து முடிச்சக்கப்புறம் நம்ம மாய் இஞ்சி துருவி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு நம்ம காரப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகாய்த்தூள்லாம் இந்த எண்ணெயிலே சேர்க்கும்போது ஊறுகாய்க்கு நல்ல கலர் கிடைக்குங்க. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலேயே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வர விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடலாங்க. இப்போ இந்த புளிக்கரைசலில் தான் இந்த மாய் இஞ்சி வேக போகுதுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாங்க. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வற்றி எண்ணெய் மிதந்து வருங்க. இந்த சமயத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க வெந்தய கடுகு பொடியை சேர்த்துடலாங்க. இப்போ மாய் இஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சுருள வதங்கி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் டேஸ்ட்டுக்காக தாங்க நம்ம சேர்க்குறோம், ஆப்ஷனல் தான். வெல்லம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மற்ற ஊறுகாய் சாப்பிட்றத விட இந்த மாய் இஞ்சி ஊறுகாய் ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.